இடதுசாரி சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள் பெற்றோர்கள் காலையில் விழுந்து வணங்க சொல்லியிருக்கு ஒரு தர்மம். உடனே வந்து பெரியாரிஸ்டுகளாம் பெற்றோர்களை மதிக்காதீங்க, தூக்கி போட்டு அடிங்க, அம்மா அப்பாவை ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களா? உண்மையிலே சனாதன தர்மம் அதை தான் சொல்லுதா? சனாதன தர்மம் என்ன சொல்லுது? பெத்த அப்பா சொல்றத அப்படியே கேட்க சொல்லுது. எந்த பெத்த அப்பா சொல்றத? பரசுராமன் வந்து என் மனைவியை உங்க அம்மாவை கொல்றான்னு பையன்ட்ட சொல்றாங்க. அதாவது தான் கட்டின மனைவியை கொலை செய் அப்படின்னு தன்னுடைய அம்மாட்ட சொல்ற, தன்னுடைய பையன்ட்ட சொல்றாரு. பெத்த தாயை வெட்டி கொன்றான், ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு. இதுதான் சனாதன தர்மம். ஆணாதிக்கத்தையும் சாதியையும் காப்பாற்றுவதுதான் சனாதனம். நால் வர்ணத்தை காப்பாற்றுவது சனாதனம். பிராமணர்கள் பேசுவதை அப்படியே கேட்கணும், சனாதனம். ஆண்கள் சொல்வதை பெண்கள் கேட்கணும், சனாதனம். ஒரு முனிவர் வந்து மனைவியை வந்து சந்தேகப்பட்டு சாபமிட்டு கல்லா மாறினா கல்லா மாறிடணும் அகலிக்க. அந்த பெண் எந்த தப்புமே செய்யல. யாரோ ஒருத்தன் மேஜிக் புருஷ மாதிரி வந்து அந்த பெண்ணை அனுபவிச்சதுக்கு அந்த பெண் சாபம் அனுபவிக்கணும். இதெல்லாம் அப்படியே ஏத்துக்கணும். புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்டுக்கணும், பிராமணர் சொன்னா மத்த ஜாதிக்காரன் கேட்டுக்கணும். சூத்திரன் படிக்க கூடாதுன்னா சூத்திரன் படிக்க கூடாது. சூத்திரன் தவம் இருக்கக்கூடாது. தவம் இருந்தா தலையை கேட்போம், சமூகன் தலையை கேட்போம். ஏன்? அவன் அறிவு இருக்கு, அவன் சிந்தனை இருக்கு, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு. பிறப்பால் சூத்திரன். பிராமணர்கள் மட்டும்தான் தவம் இருக்கணும். மற்றவனுக்கு அந்த சக்தி கிடைத்தாலும் அவனை கொலை செஞ்சிடணும். ராமாயணத்தில் இருக்கு சார், நம்ம கற்பனையா சொல்லல. எல்லா வில்வத்தையும் கற்றிருக்கிறான் ஏகலைவன். கட்டவர்களை கேளு. ஏன் நீ வில் விடக்கூடாது? ஏன்? நீ பிற்படுத்தப்பட்டவன், நீ சூத்திரன், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ ஒரு கல்லரு, நீ ஒரு அகமுடியரு, நீங்களாம் படிக்க கூடாது, நீங்களாம் நல்ல நிலைக்கு வரக்கூடாது, பிராமணருக்கு மட்டும்தான் எல்லா இதுவும் கிடைக்கணும்.